ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாள். 100 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்றைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கிறதால பலவிதமான நன்மைகள் ஏற்படும், கெடுதல்கள் நீங்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணியில் என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி அப்படிங்கிறது ஒரு வருஷமும் வரக்கூடிய, நம்மளோட கெட்டதை நீக்கி நல்லதை மட்டுமே வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள். நரகாசுரன் அழிந்தது போல நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜை முறைகள், வழிபாடுகள் இது எதையுமே வீண் போகாது. அதுலயும் இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த வருஷம் வரக்கூடிய தீபாவளிய திரிகிரக யோகம் வரக்கூடிய தீபாவளின்னு சொல்றாங்க. இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குமா. அது இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு நடக்க போகுது. திரிகிரக யோகம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். 3 கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய நிகழ்வை திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனும், புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதனும், கிரகங்களோட தளபதியா இருக்கக்கூடியது செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் அக்டோபர் 20ஆம் தேதி ஒரே அமைப்புல ஒன்று சேர்றாங்களாம். இந்த ஒரு அமைப்பை திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கக்கூடிய நிகழ்வு. அதனால அக்டோபர் 20 நடக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தன்னைக்கு நமக்கு தீபாவளி வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். குறிப்பா இந்த ஒரு திரிகிரக யோகத்தால 3 முக்கியமான ராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடிக்க போகுதாம். அந்த 3 ராசிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம், மகரம், தனுசு. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள்ல கணிக்கப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட தீபாவளி திருநாள்ல ஒரு சில வருஷங்கள் நமக்கு அமாவாசை சேர்ந்து வரும், ஒரு சில வருஷங்கள் அமாவாசை தனியா வரும். இப்ப இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அமாவாசை. அக்டோபர் 20 திங்கட்கிழமை மாலை 4:15 ஆரம்பிக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது அக்டோபர் 21ஆம் தேதி மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தீபாவளி வந்தாலே அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அவங்க வீடு பார்க்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கோ இல்ல மகமாயி மாரியம்மன் கோவிலுக்கோ போயிட்டு அவங்க தீபாவளி நோன்பு எடுப்பாங்க. அப்படி தீபாவளி நோன்பு எடுக்கக்கூடியவங்க அக்டோபர் 21ஆம் தேதி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நோன்பு எடுக்கிறது மாலை 5:48 எடுத்துடணும். ஏன்னா அதுக்கு மேல அமாவாசை முடிஞ்சிடும், பிரதமை ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த வருஷம் தீபாவளியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அமாவாசை நோன்பையும் கடைபிடிக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகள். செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 21ஆம் தேதி அமாவாசை நோன்பு வந்திருந்தாலும் திங்கட்கிழமை மாலை 4:15 ஆரம்பிச்சிடுதுல. அதனால நீங்க திங்கட்கிழமை மாலை நேரம் ஒரு 4:15 பிறகு அந்த அமாவாசை நோன்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கலாம். திங்கட்கிழமையில காலையில 7:30 ராகு காலம், 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர தீபாவளிக்கு வழிபாடு நடத்துறது, அதே மாதிரி அமாவாசை நோன்புக்கான பொருட்களை வாங்கி வைக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கலாம். இது போக தீபாவளி அன்னைக்கு நாம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? கங்கா ஸ்நானம் அப்படின்னு பண்ணக்கூடிய குளிக்கக்கூடிய முறை. அதுவும் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்றத பிரம்ம முகூர்த்த வேலையில பண்ணணுங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு கூடுமான அளவுக்கு பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய விடியற்காலை 4:30 மணிலேருந்து 6 மணி, இந்த 1.5 மணி நேரத்துல குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. 7-8 மணிக்கு குளிக்கிறத விட பிரம்ம முகூர்த்த வேலையிலிருந்து குளிக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி மங்களங்கள் பெருகும். வாழ்க்கையில தடைக்கற்களா இருந்த எல்லா விஷயங்களும் படிக்கற்களா மாறும். நரகாசுரன் அழிந்தது போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்களும் வேரோடு அழியும். முதல்ல அந்த பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுல முதல் முக்கியமான பொருள் இனிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். டைமண்ட் கல்கண்டு. கூடுமான அளவுக்கு எல்லார் வீடுகள்லையும் பூஜைக்காக டைமண்ட் கல்கண்டு வாங்கி வச்சிருப்பீங்க. அதுல ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை டைமண்ட் கல்கண்டு இல்லைனாலும் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது டைமண்ட் கல்கண்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். டைமண்ட் கல்கண்டு இல்ல, பெரிய பெரிய கல்கண்டு தான் இருக்குனாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சாஸ்திரத்துக்கு ஒரு இனிப்பு பொருள் சேர்க்க போறோம், அதுக்காகத்தான். அடுத்ததா மங்களகரத்தோட மறு உருவம், அதாவது மஞ்சள் தூள். மகாலட்சுமி தாயோட அனுகிரகமும் அம்சமும் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மஞ்சள். ஒருத்தவங்க வீட்டுல மஞ்சள் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல சுபகாரிய தடைகளே இருக்காதான். தடைபட்டக்கூடிய காரியம் சீக்கிரமா நடக்கும். அப்படிப்பட்ட மங்களங்களை, சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த மஞ்சள் தூள். கடைசியா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம்.
பச்சை கற்பூரத்தோட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இப்படி எல்லாருமே மொத்தமா அம்சமா பொருந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப எளிதா கிடைச்சிடும். இந்த 3 முக்கியமான பொருள தான் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீல கலந்து குளிக்க போறீங்க. ஆனா, அது எப்படி கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு குடும்பத்துல ஒரு 5 நபர் இருக்கீங்கன்னா, அந்த 5 நபர்களும் தீபாவளி அன்னைக்கு தலையில வந்து எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா குளிக்க போவீங்கல்ல, அப்ப குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த 3 பொருட்களையும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிக்கலாம். அப்படி ஒருவேளை தனித்தனியா போட்டு குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு தண்ணீர்ல இந்த டைமண்ட் கல்கண்டையும், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளையும், கொஞ்சமா பச்சை கற்பூரத்த நசுக்கி அதில போட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் பூஜை அறையில வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த சொம்பு தண்ணீரை எடுத்து, வீட்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி, சாஸ்திரத்துக்கு இந்த சொம்பு தண்ணீர குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துக்கலாம். வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்களுக்கு இந்த தண்ணீர்ல குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க தவிர்த்திடலாம். ஏன்னா, பொதுவாவே குழந்தைகளுக்கு தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது இயற்கையாவே இருக்கும். வீட்ல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி யாராவது ஒரு நபர், முடிஞ்சா 2 நபரும் கூட குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து இந்த பொருட்கள குளிக்கிறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி குளிக்கும்போது கிழக்கு திசை அமர்ந்து, சூரிய உதயமாகக்கூடிய திசை அமர்ந்து, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையில தண்ணீர் எடுத்து ஊத்தணும். அதாவது இந்த பொருட்கள் எல்லாம் கலந்து அந்த தண்ணீர் எடுத்து தலையில ஊத்தும்போது, வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டு தலையில தண்ணீர் எடுத்து ஊத்திட்டு, அதுக்கப்புறம் தீபாவளிக்கான எல்லா வேலையும் நீங்க பண்ணலாம். குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துற போகுது? எப்பவும் குளிக்கிற தண்ணீர் தானே. தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷலா எண்ணெய் தேய்ச்சு குளிப்போம். அது இல்லாம இந்த பொருட்கள கலந்து குளிக்கிறதால என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்லப்போனா தீபாவளி அப்படிங்கிறது பழைய விஷயம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, குறிப்பா நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய கெடுதல்களை நீக்கிட்டு, நல்லதை வந்து பிறக்க வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு வந்து இந்த தீபாவளி. அது மட்டும் இல்லாம இருள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஒளிமயமா, பிரகாசமா மாற்றக்கூடிய நிகழ்வும் இந்த தீபாவளி தான். அப்படிப்பட்ட நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருட்கள கலந்து குளிக்கும்போது, அதுவும் அந்த இனிமையா இருக்கக்கூடிய அந்த கல்கண்ட சேர்க்கும்போது உங்க வாழ்க்கை இனிமையா மாறும். மஞ்சத்தூள சேர்க்கும்போது மங்களங்கள் பெருகும். மகாலட்சுமி தாயாருக்கும், மகாவிஷ்ணுவுக்கும் உரிய அந்த பச்சை கற்பூரத்த சேர்க்கும்போது, அவங்க 2 பேரோட அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இதுதான் இந்த பொருட்கள குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்து குளிக்கிறதுக்கான வழிபாட்டு முறை. அதுக்கான நோக்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரமும், இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. இது மூலியமா உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போறதில்ல. ஒருவேளை இந்த பொருட்கள்லாம் தண்ணீல கலந்து குளிச்சுட்டு, தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுது. ஏனோ தானோன்னு இந்த வாழ்க்கையில கொஞ்சம் ஏறுமுகம் ஏற்படுது அப்படிங்கும்போது, அதுக்கான பலன்கள் முழுக்க உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. நிச்சயம் தீர்வு இருக்கும். இந்த தண்ணீர குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. தீபாவளி நாட்கள்ல செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள் இது எல்லாமே எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நரகாசுரன் அழிந்தது போல கெடுதல் அழியணும் அப்படிங்கிறதுக்காகவும், நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல அந்த பொருட்கள கலந்து குளிக்க சொல்றோம். நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.